ஒன்று தினசரி அந்த பணத்துக்கான அட்டென்ஷனை கொடுத்துட்டே இருங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு கேஷ் பாக்ஸ் வீட்டுக்குள்ளேயே ஒரு பணப்பெட்டி வச்சுருக்காங்க அப்படின்னா, வச்ச பணம் அது பாட்டு வருஷக்கணக்கில் அது உள்ளே தான் இருக்கும். அது என்னமோ ஒரு உண்டியல் மாதிரி அது போட்டுக்கிட்டே இருப்பாங்களே தவிர உள்ளே என்ன இருக்குன்னு யாரும் பார்க்க மாட்டாங்க. என்னோடய வார்த்தை என்ன அப்படின்னா, தினசரி அந்த பணத்தை என்றதே முதல்ல நீங்கள் அந்த கொடுக்குற அட்டென்ஷனுக்கு, பணத்துக்கு கண்டிப்பாக ஒரு அட்டென்ஷன் கொடுக்கணும். கையை சேர்த்து வச்சு உள்ள பணம் வச்சு வேண்டுனா பணம் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். நம்மளே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு தான், நம்மளே ஒரு பெரிய மேக்னெட்டிக் எனர்ஜி தான். இதிலிருந்து இந்த உடம்பை பயன்படுத்தி எங்கேருந்து வெளியாகும், ரேகை மூலமாக தான் வெளியாகும். அதுக்குள்ளே வச்சு நீங்கள் ப்ரே பண்ணி பாருங்களேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பணத்தை இது உள்ளே வச்சு தான் ப்ரேயரே பண்ணுவாங்க. பல வருஷமாக வட்டி மட்டுமே கட்டிகிட்டு இருக்கோம் சார். எப்போ திருப்புறதுக்கான வாய்ப்புகள் இந்த வருஷத்துலேயாவது அமையுமான்னு நிறைய பேர் காத்துட்ருக்காங்க சார். குறிப்பாக 6ஆம் நம்பரில் இருக்கிறவங்க இந்த வருஷம் நகை மீட்டுருவாங்க. ரொம்ப வருஷமாக மார்ட்கேஜில் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் பணத்தை அந்த நகையை வெளியில் எடுத்துருவாங்க. அதே மாதிரி 1ஆம் தேதியில் இருக்கிறவங்களுக்கும் நகை ஈஸியாக இந்த முறை வெளியில் வந்துடும். பணத்தை அடைச்சி வைக்கணும்னு நினைக்காதீங்க. பணம் வந்து ஒரு பறவை மாதிரி, அது வந்து ஃப்ரீயாக இல்லை ஒரு காற்று மாதிரி, ஒரு எனர்ஜி. ஒரு பக்கம் வரும், உங்களுக்கான செலவுகள்லாம் முடிச்சுட்டு இன்னொரு பக்கம் போகும். சரி, ரொம்ப நாள் பணம் உங்கள் வீட்டுக்குள்ளே தங்குச்சுன்னா என்ன நடக்கும்? கண்டிப்பாக சார். நீங்கள் வந்து பணத்தை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், என்ன மாதிரி வந்து பணத்தை வந்து பார்த்துக்கணும் அப்படின்றத பற்றி நிறைய பதிவுகளை நம்ம சொல்லியிருக்கோம். அதை எந்த மாதிரி பெட்டிகளில் வைக்கிறது, அந்த சீக்ரெட்லாம் கூட சொல்லி கொடுத்துருக்கோம். பட் இருந்தாலும் இந்த 2026 பணம் உங்ககிட்ட அப்படியே தங்கி இருக்கணும், உங்ககிட்டே வந்து பாய் போட்டு உங்கள் கூடயே பக்கத்துலேயே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக பணம் உங்கள் கையிலேருந்து போகவே போகாது, வரவு வந்துகிட்டே இருக்கணும். என்ன விஷயம் இந்த 2026 எங்களுக்கு டிப்ஸாக கொடுப்பீங்க சார்? பொதுவாக பணத்தை அடைச்சி வைக்கணும்னு நினைக்காதீங்க. பணம் வந்து ஒரு பறவை மாதிரி, அது வந்து ஃப்ரீயாக இல்லை ஒரு காற்று மாதிரி, ஒரு எனர்ஜி. ஒரு பக்கம் வரும், உங்களுக்கான செலவுகள்லாம் முடிச்சுட்டு இன்னொரு பக்கம் போகும். சரி, ரொம்ப நாள் பணம் உங்கள் வீட்டுக்குள்ளே தங்குச்சுன்னா என்ன நடக்கும்? நீங்கள் அடுத்து அந்த பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணலான்னு தான் யோசிப்பீங்களே தவிர, பணம் அப்படியே வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னு யாரும் வச்சுருக்க போகிறதில்ல. நாளைக்கு அதை ஒரு இடமா வாங்கலாமா, ஒரு கோல்டாக மாற்றலாமா அப்படின்னு வேறு ஒரு எனர்ஜி ஃபார்மேட்டுக்கு மாற்றிக்கிட்டே போவீங்களே தவிர, பணம் ஒரு இடத்துல ஸ்டேபிளாக வச்சுருக்கிறதுக்கு யாருமே விரும்ப மாட்டாங்க. அதனால் இந்த வருஷம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வரைக்கும் நான் இதெல்லாம் பண்ணதே இல்லை அப்படின்னா, முதல்ல பணத்தை ஸ்டேபிளாக வைக்காதீங்க, ஒரே இடமா ஸ்டேபிளாக வைக்காதீங்க. ஒன்று தினசரி அந்த பணத்துக்கான அட்டென்ஷனை கொடுத்துட்டே இருங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு கேஷ் பாக்ஸ் வீட்டுக்குள்ளேயே ஒரு பணப்பெட்டி வச்சுருக்காங்க அப்படின்னா, வச்ச பணம் அது பாட்டு வருஷக்கணக்கில் அது உள்ளே தான் இருக்கும். அது என்னமோ ஒரு உண்டியல் மாதிரி அது போட்டுக்கிட்டே இருப்பாங்களே தவிர உள்ளே என்ன இருக்குன்னு யாரும் பார்க்க மாட்டாங்க. என்னோடய வார்த்தை என்ன அப்படின்னா, தினசரி அந்த பணத்தை என்றதே முதல்ல நீங்கள் அந்த கொடுக்குற அட்டென்ஷனுக்கு, பணத்துக்கு கண்டிப்பாக ஒரு அட்டென்ஷன் கொடுக்கணும். நீங்கள் பேங்க்கில் இருந்தாலும் சரி, பெட்டிக்குள்ளே இருந்தாலும் சரி, டெய்லி பணத்தை எண்ணிக்கிட்டே இருங்க. அது கையில் கொஞ்சமாக இருக்குது, அதிகமாக இருக்குது, கம்மியாக இருக்குது, அதை பற்றிலாம் இங்கே பேச்சே கிடையாது. எவ்வளோ இருக்குங்கிறது உங்கள் கான்ஷியஸ்க்கு தெரியணும். நீங்கள் எந்த லெவலுக்கு பணத்துக்கு உங்கள் எனர்ஜியை உள்ளே கொடுக்குறீங்களோ, இந்த பணம் தான் போய் இன்னொரு பணத்தை கூட்டிகிட்டு வரப்போகுது. ஒன்று, நீங்கள் நல்ல எனர்ஜியை பணத்துக்கு பரப்புனீங்க அப்படின்னா பணத்தை நீங்கள் தேட வேணாம், பணம் உங்களை தேடும். எப்படி சார் அந்த எனர்ஜி பரப்புறது? ரொம்ப சிம்பிளாக பார்ப்போம். பணத்தை ஏன் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இறைவன் நமக்கு கொடுத்துருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட கைரேகை. நம்ம கைரேகை வழியாக நம்மளோட எனர்ஜி பாஸ் ஆகும். அதனால தான் பணத்தை இப்படி பிடிச்சி நீங்கள் எண்ணும் போது நல்ல எண்ணத்தில் நீங்கள் எண்றீங்க, அந்த பணத்தின் மேலே உள்ள மரியாதையில் நல்ல எண்ணத்தில் எண்றீங்கன்னா, இந்த பணம் இன்னொரு பணத்தை கூட்டிகிட்டு வரும். இந்த எனர்ஜி போய் இன்னொரு எனர்ஜி கூட்டிகிட்டு வரும். சில பேர் பயத்திலேயே எண்ணுவாங்க, சில பேர் பார்த்திங்கன்னா யாரையாவது திட்டிக்கிட்டே எண்ணுவாங்க. இந்த பணத்தை அப்படி செலவு பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன். இந்த எண்ணம் தான் இந்த பணத்தை முடைக்கிறது, நீங்கள் கையில் வச்சுருக்க பணத்தை முடைக்கிறது. அதனால தான் தினமும் பணம் எண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு ரீசன் இது தான். ப்ளஸ் இந்த பணம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிளாக பார்ப்போம். கொஞ்சம் ஒரு தாளோ இல்லை 2 தாள் கூட எடுத்துக்கிறோம். இந்த 2 உள்ளங்கைக்கு நடுவில் வச்சு நீங்கள் ப்ரே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பணம் வேணும் அப்படின்ட்டு. எவ்வளோ குயிக்காக பணம் வீட்டுக்கு வருதுன்னு பாருங்கள். சரி, 2 கையும் சேர்த்து வச்சு உள்ள பணம் வச்சு வேண்டுனா பணம் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். நம்மளே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு தான், நம்மளே ஒரு பெரிய மேக்னெட்டிக் எனர்ஜி தான். இதிலிருந்து இந்த உடம்பை பயன்படுத்தி எங்கேருந்து வெளியாகும், ரேகை மூலமாக தான் வெளியாகும். அதுக்குள்ளே வச்சு நீங்கள் ப்ரே பண்ணி பாருங்களேன்.
நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பணத்தை இது உள்ளே வச்சு தான் ப்ரேயரே பண்ணுவாங்க. ரொம்ப விஷயம் தெரிஞ்ச ஆட்கள் எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரேகைக்கும் பணத்துக்கும் எந்த அளவுக்கு கான்டாக்ட் இருக்கோ இந்த எனர்ஜி இன்னொரு எனர்ஜி போய் கூட்டிகிட்டு வரும். இந்த வருஷம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நான் இதெல்லாம் ட்ரைவே பண்ணதில்லை அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக பணம் உங்களை தேடும். கண்டிப்பாக சார். இது எல்லாருமே வந்து இதுக்கப்புறமா வந்து ஃபாலோ பண்ணி பார்ப்பாங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். சரி, இன்னொரு விஷயமும் கூட உண்டு சார். என்னென்னா தங்கம் விலை அதிகரிச்சுட்டே இருக்குது. கண்டிப்பாக இந்த வருஷத்தில் குறைய போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றத நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம் சார். இருந்தாலும் கூட நிறைய பேருக்கு வந்து தங்கத்தை இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறவங்க நிறைய பேர் உண்டு. பட் நான் தங்கத்தை வந்து நான் அடகு வச்சு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக, ஒரு பிஸ்னஸ்க்காக வேண்டியோ, இல்லை ஒரு வீடு வாங்குறதுக்காக வேண்டியோ, இல்லை வந்துட்டு ஒரு கார் வாங்குறதுக்கு வேண்டியோ நான் வந்து அது அடகு வைக்கிறது அப்படின்றது வந்து இந்த வருஷம் யாராருக்கெல்லாம் அது சரியாக இருக்கும், இல்லை பொதுவாகவே வந்து யாரெல்லாம் நகையை அடகு வைக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த கையில் எடுக்கலாம், யாரெல்லாம் தொடவே கூடாது அந்த விஷயத்த? என்னை பொறுத்த மட்டும் நகையை அடகு வைக்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது கூடுமான வரைக்கும். இல்லை சார் ரொம்ப எமர்ஜென்சி, என்னோட வார்த்தை என்னென்னா அது ஒரு பணம் மாதிரி தான். இப்போது நீங்கள் சரி ஒரு மெடிக்கல் தேவை வந்துருச்சு, ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறோம், ஒரு சர்ஜரி பண்ணுறோம், ஒரு மெடிக்கல் தேவை அப்படின்னு வரும்போது நம்மளோட நம்பிக்கை என்ன, கையில் நகை இருக்குது, ஓகே நகையை கொடுத்தோம்னா நமக்கு பணம் கிடைக்கும், பணத்தை வச்சு ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது நம்மளோட நம்பிக்கை. இல்லை ஏதோ ஒரு வீட்டு தேவை, ஒரு நல்ல காரியத்துக்கு, ஒரு கல்யாணத்துக்கு, எதுக்குனாலுமே நம்ம வந்து நகைன்றது ஒரு அசெட் நமக்கு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா அதை கொண்டு போய் அடமானம் வச்சு மார்ட்கேஜ் பண்ணி அதுலேருந்து ஒரு பணத்தை எடுத்து செலவு பண்ணுறதை விட நீங்கள் பேசாமல் அந்த நகையை சேல் பண்ணிவிட்டு அதில் வர பணத்தை வச்சு நீங்கள் தாராளமாக செலவு பண்ணலாம், திருப்பி அந்த நகையை சம்பாரிச்சிக்கலாம். இன்னும் ஒரு படி மேலே போனோம் அப்படின்னா, ஒரு நகையை நீங்கள் கொடுக்குறீங்கன்னா ஒரு பணம் கையில் கிடைக்குமா, அந்த பணத்தில் முடிந்தால் அதில் அவ்வளோ பணம் எக்ஸஸாக இருந்தால் அதில் திருப்பி ஒரு கிராம் கோல்டாக மாற்றிக்கிங்க, புது கோல்டாக மாற்றிக்கிங்க, இல்லை ஒரு கோல்டு காயின் வாங்கிக்கிங்க, மீதி பணத்தை உங்களோட தேவைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கோல்டு திருப்பி மல்டிப்ளை ஆகும், அது திருப்பி வந்து கரையாது, கவலைப்பட வேண்டாம். ஆனால் மார்ட்கேஜுங்கிறது என்ன அப்படின்னா திருப்பி நீங்கள் வட்டி கட்ட தொடங்குறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் ஒரு வேல்யூக்கு நீங்கள் வட்டி கட்டுறீங்க அப்படின்னா அது தேய்மானம். எப்படி இருந்தாலும் அந்த பணத்தோட வேல்யூ நீங்கள் எல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸஸாக கட்டியிருப்பீங்க. ஒரு 10 கிராம் கோல்டுக்கு இன்னொரு 10 கிராமுக்கு உண்டான காசை உள்ளே கட்டியிருப்போம். என்னோடய வார்த்தை கூடுமான வரைக்கும் மார்ட்கேஜ் போகிறத தவிர்த்துருங்க. சரி, இந்த வருஷம் யாரும் மார்ட்கேஜ் போகக்கூடாதுங்கிறதான் நானும் நம்புகிறேன். நானும் அதுக்கான யாராவது என்கிட்ட அப்படி கேட்டாங்கன்னா வேண்டாம் அதை தவிர்த்துருங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ரொம்ப பண தேவை இருக்குன்னா கொடுத்து வேணால் காசாக மாற்றிக்கிங்க. எப்படியும் அந்த காசை தான் நீங்கள் செலவழிக்க போகிறீங்க. திருப்பி அதை வந்து திருப்பி அதில் எக்ஸஸ் காசு வரும்போது திருப்பி கோல்டாக மாற்றிக்கலாம், இல்லை வாங்கிக்கலாம். இந்த வருஷம் அந்த மாதிரி எந்த நம்பரும் போய் தயவுசெய்து போயிட்டு மார்ட்கேஜில் போய் மாட்டிக்க வேண்டாம். கோல்டு மார்ட்கேஜ் அந்த மாதிரிலாம் போய் மாட்டிக்க வேண்டாம். ஆனால் தேவைகள் அந்த மாதிரி இருக்கே சார் அப்படின்னா முதல்ல யாரெல்லாம் திருப்பிடுவாங்கன்னு பார்த்துருவோம் பாசிட்டிவாக. ஏற்கனவே நகர் ரொம்ப நாளாக மாட்டிக்கிட்டு இருக்கு, யாரெல்லாம் திருப்பிடுவாங்க அப்படின்னு பல வருஷமாக வட்டி மட்டுமே கட்டிகிட்டு இருக்கோம் சார். எப்போ திருப்புறதுக்கான வாய்ப்புகள் இந்த வருஷத்துலேயே அது அமையுமான்னு நிறைய பேர் காத்துட்ருக்காங்க சார். குறிப்பாக 6ஆம் நம்பரில் இருக்கிறவங்க இந்த வருஷம் நகையை மீட்டுருவாங்க. ரொம்ப வருஷமாக மார்ட்கேஜில் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் பணத்தை அந்த நகையை வெளியில் எடுத்துருவாங்க. அதே மாதிரி 1ஆம் தேதியில் இருக்கிறவங்களுக்கும் நகை ஈஸியாக இந்த முறை வெளியில் வந்துடும். 3ஆம் தேதியில் இருக்கிறவங்களுக்கும் நகை வெளியில் வந்துடும் மார்ட்கேஜில் ரொம்ப நாள் இருக்குன்னா. அதேமாதிரி 5ஆம் தேதியில் இருக்கிறவங்களுக்கு இவங்க எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா மார்ட்கேஜில் இருக்கிற அந்த நகை பணம் எங்கேருந்தால் திரண்டு வந்து பணத்தை கொடுத்து நகையை மீட்டுருவாங்க. ஸோ இந்த வருஷம் இது அவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்க போகுது. இந்த நம்பர்ஸில் இருக்கிறவங்களுக்கு பார்க்கலாம். இந்த வருஷம் யாருமே வந்து மார்ட்கேஜ் போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக சார். சரி, இந்த புத்தாண்டில் வந்து மக்களுக்கு வந்து எந்தெந்த விதத்துலலாம் கேள்விகள் இருந்திருக்குமோ, எந்தெந்த விதத்துலலாம் குழப்பங்கள் இருந்திருக்குமோ அது எல்லாத்துக்கும் வந்து வரிசையாக ஒரு எபிசோடாக நம்ம வந்து தெளிவுபடுத்தியிருக்கோன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து இதில் தான் பேசிக்காக வந்து நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் இருக்கும் சார். ராசி பலன் அப்படிங்கிறத தாண்டி பொதுவாக என் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் தான் நிறைய பேருக்கு இருக்கும். கண்டிப்பாக நம்ம நேயர்கள் எல்லாருக்கும் அந்த குழப்பம் எல்லாம் தீர்ந்து ஒரு தெளிவு பிறந்திருக்கும் அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம் சார். ஏன்னா நம்ம கொடுத்த ஒவ்வொரு பதிவுகளுமே வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். நன்றி.